தேவையெல்லாம் ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்கவே கூடாது அத்தை. முதல்ல போக சொல்லி அனுப்பி விடுங்க அத்தை. பூஜா, தேவையில்லாத விஷயம், நீ வாய் மூடிட்டே இரு. ஏய், அவளை எதுக்குடா திட்டுற? இவதான் வரமுறை தெரியாம இங்க வந்து பேசிட்டு இருக்கா. முதல்ல இவளை இங்க இருந்து வெளியில போ சொல்லு. நான் ஒண்ணும் கொடுத்தன இருக்கிறதுக்காக இங்க வரல. உங்க புள்ள செஞ்ச தப்ப சுட்டி காட்டி அவனை திருத்துறதுக்காக தான் வந்தேன். ஆனா அவன் திருந்துறதை விட முதல்ல நீங்க திருந்துங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, இந்த குடும்பத்துக்கும் நல்லது. பாவி. வெற்றி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? பட்ட பகல்ல ரூம்குள்ள குடிச்சிட்டு இருக்கியே. அத்தை இத பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னது அத்தை பாப்பாங்களா? ஏய், சக்தி தினமும் சீக்கிரட்டா இங்க வந்து போயிட்டு இருக்கா. அதுவே உங்க அத்தா கணக்கு தெரியல, இதையா வந்து பார்க்க போறாங்க? என்னது, சக்தி டெய்லி இங்க வந்துட்டு போறாளா? ஏய், ஏன் 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 இவ்ளோ ஷாக் ஆகுற? சக்தி யாரு? என் பொண்டாட்டி. அவ என்ன பார்க்க வரதுல என்ன தப்பு இருக்கு? அவ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். அவளை கேட்க இங்க ஒருத்தருக்கும் ரைட்ஸே கிடையாது. அது உனக்கு தெரியுமா? அத்தைக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனவ, ஆனா திருட்டுத்தனமா மட்டும் உன்னை பார்க்க வராளா? அம்மாவுக்கு அவ மேல கோவம், அதனால அப்படி சொன்னான். இந்த கோவத்தை தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரேன்ல. அதுக்கப்புறம் என் சக்தி எப்போ என் கூட தான் இருப்பா. யோசிக்கிறியா? யோசி, உன்னை இன்னும் அதிகமா குழப்பி விடுறேன் பாரு. பூஜா, உனக்கு ஒண்ணு காட்டட்டுமா? ஏறு, ஒரு நிமிஷம். எங்க வச்சேன்? இது என்ன தெரியுமா? என்னவோ சொன்னாலே, என்ன பேர் சொன்னா? கலடாஸ்கோப். இதுக்குள்ள பார்த்தா கலர் கலரா தெரியும். பாக்குறியா? பாரு. இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சக்தியோட வளையலுங்க. அவளை கட்டி பிடிக்கும் போதெல்லாம் அவ கையில இருக்கிற வளையெல்லாம் உடஞ்சு விடுமா? அதெல்லாம் ஒன்னா சேர்த்து எடுத்து ஒரு என்ன சொன்ன, கெலடாஸ்கோப், அத செஞ்சேன். இத முந்தா நேத்து ராத்திரி தான் சக்திக்கு கிஃப்டா கொடுத்தேன். எங்க வச்சு கொடுத்தேன் தெரியுமா? நம்ம வீட்டு மொட்டை மாடி இருக்குல்ல, அங்க வச்சுதான் கொடுத்தேன். இத மட்டுமா கொடுத்தேன், சக்திக்கு இச்சின்னு கிஸ் எல்லாம் கொடுத்தேன். யாருக்கும் தெரியாம தான் நான் இங்க வந்தேன். அப்புறம் இந்த கொல்லிக்கண்ணு பூஜா, அவெல்லாம் இந்நேரம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். மீன் குழம்பு ஊத்து. கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாப்பிடு. மீன் குழம்பு வாசனை அப்படியே ஆளையே தூக்குது. அப்படியே அள்ளி அள்ளி திங்கணும் போல இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. ஏய், ஏன்டா இவ்வளவு வேகமா சாப்பிடுற? பொறுமையா சாப்பிடுறா, காரமா இருக்க போது.
ஏய் கார் தாங்க முடியலடி, தண்ணி இருந்தா எடுத்து கொடு. இல்லடா, கொஞ்சம் சும்மா இருடா. ஏய், சும்மா இரு. கத்தாத. இப்ப மட்டும் காரம் போயிடுச்சு உனக்கு? லைட்டா. அப்போ இன்னும் காரம் இருக்கு. ஆமாண்டி காரம். என்ன இப்ப காரம் போயிடுச்சா? சும்மா காரம் இருக்கிற மாதிரி நடிச்சேன். நடிப்பா கோபால், இதெல்லாம் நடிப்பா கோபால்?